மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஜனநாயக பெருவிழாவை புதிய தலைமுறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேர்தல் சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் சேலத்தில் இருக்கிறேன். சேலத்தினுடைய மண்சார் அரசியலை இங்கு இருக்கக்கூடிய மக்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சி தயாராக இருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்களுடன் புதிய தலைமுறை. மக்கள் தங்கள் பகுதி பிரச்சனைகள் சார்ந்து உரையாட இருக்கிறார்கள். முதல்ல வந்திருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவது, அதற்கான தீர்வுகளை பற்றி சொல்வது தான். முதல்ல நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க சந்திக்கிற பிரதான பிரச்சனைன்னு எதை நினைக்கிறீங்கய்யா? சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சுகாதார இன்மை வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய கிச்சிப்பாளையம், பச்சைப்பட்டி, ஓந்தாப்பிள்ளைக்காடு, அம்மாப்பேட்டை இந்த மாதிரியான ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலங்களில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் சூழ்ந்து அந்த பகுதியில் வந்து அந்த வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வுரிமை எல்லாமே மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகுது. ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு சுகாதார சீர்கேடு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. அடுத்த பிரச்சனை வாங்க. சேலத்திலே மிக முக்கியமான பிரச்சனை என்ன கருதுறேன்னா, அந்த தென்கோடியில் இருக்க சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் காலையிலையும் மாலையிலையும் பீக் ஹவர்ஸ்ல பார்த்தா இங்க கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் போறதுக்கு அதுதான் சாலை. அதே மாதிரி இங்கிருந்து மதுரைக்கோ கரூருக்கோ ஈரோடுக்கோ இல்லை நாமக்கலுக்கோ திருச்சிக்கோ போறதுக்கு அதுதான் சாலை. அங்க வந்து ஒரு அரை மணி நேரம் எல்லா பேருந்தும் நிற்க வேண்டிய ஒரு அவல சூழல் இப்போ இல்லை, கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளா இருக்கு. 8 வருஷம். ஆமா. அங்க என்னன்னா ஒரு மேம்பாலம் போட்டிருக்கிறாங்க. அந்த மேம்பாலம் வரவேற்கக்கூடிய விஷயம், ஆனால் பயனுள்ள விஷயமா இல்லை. என்ன காரணம்னா, கொல்லாம்பட்டியிலேருந்து பஸ்ஸோ டூ வீலரோ வந்தால் ஏறி இறங்கி அப்படி ஆத்தூருக்கு போகிற மாதிரி இருக்க தவிர இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து வருகிற பேருந்துகள்லாம் வர்றதுக்கு பாலம் இல்லை, ஒரு வழி பாலமாக இருக்குது. இருவழி பாலமாக போட்டு சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து கொண்டலாம்பட்டி வரைக்குமே இருவழி பாலமாக போட்டால், ஏன்னா இப்போ முள்வாடி இருக்கிறது வந்து ஒரு வழி பாலம், அதை இருவழி பாலம் போட்டால் நிச்சயமாக நீங்கள் மாலை நேரங்கள் அங்கே போய் ஒரு லைவ் போட்ட பார்த்தா தெரியும் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இந்த சேலத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாள சாக்கடை 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பித்தாங்க. இது பல கோடி ரூபா பணம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றவே இல்லை. மழை பெஞ்சதுன்னா எல்லா ஏரியாவும் தாழ்வான பகுதிகளில் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுது. இதுக்கு வந்து தீர்வே இன்னும் பண்ணல மாநகராட்சி. இது ஏன் இவ்வளோ பெண்டிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. சேலம் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மதுரையில் இருக்கிற மாதிரி 4 பேருந்து நிலையம் வச்சாங்கன்னா அந்தந்த மூலையில் அங்கங்கே வச்சுட்டாங்கன்னா அவங்கவுங்க அப்படியே இறங்கி அப்படியே போயிடுவாங்க. இங்கே வந்து டிராஃபிக்கில் உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு குறைந்தது அரை மணி நேரம் ஆகுது. சேலத்தில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. பெரும்பாலான இடங்களில் வந்து சேலத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். அதுவும் வந்து அழுக்காக தான் வருது. ஸோ இதனால் வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ், வசதி இருக்கிறவங்க வாட்டர் ஃபில்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பெரும்பாலுமே நடுத்தர மக்கள் தான். ஸோ அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நீங்க குறிப்பிடுறது வந்து ரொம்ப அத்தியாவசிய பிரச்சனை. அதுவும் குடி தண்ணீர் வந்து அசுத்தமா இருக்கு அப்படின்னா அது பெரிய சீர்கேடு இல்லையா? அதை இன்னும் கவனிக்காமே இருக்காங்களா? நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த ஒரு 2 டைம் நல்லா வருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகும். சேலத்துல பல ஆறுகள் குளங்கள் வந்து தூர்வாரப்படாம சாக்கடை ஆறா ஓடிட்டு இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிள் திருமணி முத்தாறு இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி சுத்தப்படுத்தி கொடுத்தா அடுத்த மழையெல்லாம் வரும்போது இந்த தண்ணீர் தட்டுப்பாடு குறையும் அப்படின்னு ஒரு எண்ணம். இது இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா நீங்க ஃபேஸ் பண்றீங்க? நான் சேலத்துக்கு வந்து 8 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்ததுல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறேன். 8 ஆண்டுகளாகவே இந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அடுத்து காவிரி உபரி நீர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. செயல் வடிவத்தில் கொண்டு வரணும்னு செயல்படுத்தினாங்க. பட் ஆனால் செயல்பாட்டுக்கு வரல. அது என்னன்னா, நம்ம காவிரி ஆறு ஒகேனக்கல்ல நம்ம இப்போ நொம்புது இல்லைங்களா, காவிரி ஆறு மேட்டூர்ல நொம்பும் போது அந்த காவிரி நீரை பைப் மூலியமா நம்ம ஏற்றி
மற்ற திருமணி முத்தாறு, சரபங்க ஆறு, இந்த மாதிரி ஆற்று ஓடைகள் மூலியமா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரலைங்க. இது வந்து அடிப்படை பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல கொண்டுட்டு வரவங்களோ இல்ல உறுப்பினர்களோ இது தொடர்ந்து இது சார்ந்து வலியுறுத்தப்படல. விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் சரி செய்யப்படல. தேர்தல் காலங்கள்ல நீங்க சொல்ற பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்களா, வாக்குறுதியா கொடுக்கறாங்களா? இல்ல, இதுவரைக்கும் எந்த ஒரு உறுப்பினரும் இந்த இது சம்பந்தமான ஒரு நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துறது, ஆறுகள் இணைப்புன்னு பேருக்கு சொல்றாங்களே ஒழிய ஆறுகள் இணைப்பு சாத்தியப்படல. நிலத்தடி நீர்மட்டம் எப்படிங்க சார் போகும்? ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இப்ப ஆறு போகுது, ரெண்டு பக்கமும் நீங்க காங்கிரீட் கட்டிட்டீங்க, எப்படி நிலத்தடி நீர்மட்டம் எப்படி உயரும்? நிலத்துக்கு அடியில தண்ணி போனா தானே நீங்க வந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இன்னைக்கு நல்லா இருக்கு, ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு சேலம் மாவட்டத்துல அடிப்படை பிரச்சனையே காற்று மாசுபாடு இருக்கு. வாகனங்கள் பெருகிருச்சு, கட்டடங்கள் பெருகிருச்சு, பாலங்கள் எல்லாம் கட்டியாச்சு. ஆனா காற்று மாசுபாடுக்கு தேவையான மரங்கள் நடுவதற்கான திட்டமிடல் இல்லை. சேலம் மாவட்டம் முழுவதும் அடிப்படை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு 10,000 வண்டி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 10,000 வண்டியோட புகையை நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா இது வந்து அரசு சார்ந்த இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட ஒரு மரம் இருக்கான்னு நீங்க பாருங்க. ஒரு நூலகம் எனக்கு வேணும், மதுரையில் கட்டி இருக்க மாதிரி எனக்கு ஒரு நூலகம் வேணும். நான் டெய்லியும் சேலம் மாவட்ட மைய நூலகத்துக்கு சென்று கவர்மெண்ட் TNPSC 4 எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நின்றுட்டு படிக்கிறேன், உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. ஒரு தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைய கையில் வச்சுட்டு கூட அந்த அளவுக்கு படிக்கிறாங்க. நான் நின்றுட்டு படிக்கிறேன். 2 வாரமாக போனேன், 2 வாரமாக நின்றுட்டு தான் நான் படிக்கிறேன். ஒரு பெரிய நூலகம் வேணும், அது மாதிரி தான் எனக்கு தேவை. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் இருக்கும். அந்த மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் தேக்குவதற்கான ஏரிகள் இல்லை. ஆனால் ஏரிகளுக்காக எல்லாரும் பணிபுரியக்கூடிய பெண்கள் இருக்காங்க. எல்லா மாநிலங்களும் மாவட்டங்களிலும் அந்த பணிகள் NRGS வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள் முழுமை பெறுதா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்கு. ஒரு நாளைக்கு போறாங்க, சும்மா ஒரு சின்ன வேலையை செய்யறாங்க, வந்துடுறாங்க. ஆனா எந்த வேலையும் முழுமை பெறாத ஒரு வேலையா தான். நீங்க சொல்றது 100 நாள் வேலையை சொல்றீங்களா? அததான் குறிப்பிடுறீங்களா? ஓகே, 100 நாள் வேலை தான் நாங்க குறிப்பிடும். இந்த வேலை முழுமை பெறுவதற்காக தான் அரசாங்கம் ஒரு திட்டங்களா தீட்டி இருக்காங்க. இந்த திட்டங்கள் முழுமை பெற்றா எங்க சேலம் மாவட்டம் செழிப்போடு இருக்கும். எல்லா ஏரி குளங்களும் நிறைவதற்கான அடித்தளத்தில் இருக்கக்கூடிய, நீங்க சொல்வது வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து ஏரிகள் தூர்வாரும் பணி தான் அதிகமா நடக்குது. பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு முழுமையா ஒரு ஏரியை தூர்வாரி இருக்காங்க அப்படின்னா இல்லவே இல்லை சார். இந்த சேலத்தினுடைய பிரதான தொழிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக வந்து வெள்ளி கொலுசுதான் சார். தமிழ்நாட்டுக்கும் சரி, அகில இந்தியத்துக்கும் சரி, இருக்கிற நகை மாளிகைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி கொலுசுங்கிறது அது இங்கேருந்து தான் போகும். 100 வருஷ பாரம்பரியம், 100 வருஷத்துக்கு பாரம்பரியம். இந்த சேலத்துடைய மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 6 தொகுதியும் சரி, கூடுதலாக இருக்கிற ஏற்காடு தொகுதியிலையும் தொழிலாளர் இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து அதிகமாக வந்து விழிப்புணர்வு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து இந்த தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரிசோதனைங்கிற பேரில் பொருளை வந்து பறிமுதல் பண்ணாங்க. இந்த பறிமுதல் பண்ணுறதுனால இப்போ சமீப காலத்தில் இந்த தேர்தலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 20 நாளாக மொத்த மக்களும் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க. எல்லாமே தொழில் இழந்து எல்லாம் வீட்டோட முடங்கி போயிருக்கிறாங்க. தேர்தல் காலங்களில் வர நெருக்கடி தான். நன்றி. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி வந்து நிறைய இருக்குங்கய்யா. அந்த அரசு பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவி இருக்கும், மாணவர்கள் எல்லாம் கலந்து இருக்கிறது இருக்கு. அதில் அடிப்படை வசதி பார்த்தீங்கன்னா பாத்ரூம், டாய்லெட், தண்ணி வசதிங்கிறது சரியான முறை இல்லை. அப்படி இருக்கிற பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்புங்கிறது சுத்தமாக இல்லை. அது வந்து நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அதே மாதிரி அரசு பள்ளி அருகே வந்து இப்போ வந்து சாலைகள்லாம் போடுறாங்க. அந்த வேகத்தடையை ஒன்று அமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டால் அது வந்து செஞ்சு தரதில்லை. அது பல முறை நம்ம கோரிக்கை வச்சாச்சு. அதனால பள்ளிக்கு அருகே பார்த்தீங்கன்னா விபத்தும் சில நேரங்களில் ஏற்படுது. சேலமை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நெசவாளர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊதியம் அப்படிங்கிறது, அவங்களோட வேஜஸ் ரொம்ப கம்மியானது. அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷன். ஒரு பர்டிகுலர் ஸ்கூலை தாண்டி அவங்களால படிக்க வைக்கவே முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க. ஸோ நெசவாளர்களுக்கான ஒரு கல்விக்காக ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத அரசுக்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்திய தேர்தல் சட்டப்பிரிவு 49(O) படி நோட்டா ஆப்ஷன் வந்து எல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலையும் கடைசியாக ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஆப்ஷனையாவது வாக்காளர்கள் பயன்படுத்தி தங்களுடைய வாக்குரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம். நன்றி. கோடிக்கணக்கான மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்க அவர்களின் தூதுவர்களாக இருந்து கொண்டு வந்து முன் வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் அரசின் காதுகளுக்கு போகும், அதிகாரிகளின் காதுகளுக்கு போகும் அப்படின்னு நம்புவோம்.
நீங்க முன்வைத்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.